கிழவன் போடுற போடுதான் கிழக்கு வெளுக்கும். ஓஹோ, நரைக்க நரைக்கத்தான் விரைக்குமா? வரைக்கும் ஓல்ட் இஸ் கோல்டு. ஓஹோ. சரி, என்ன இப்படி வந்திருக்கிய? பாக்குறாரு, பார்வையிலேயே கற்பழிச்சுருவாரு. ஆனா சத்தியமா உன்னை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? உனக்காண்டி ஒரு பாட்டு வச்சிருக்கேன் மாமா. பாடு மாமா. இந்த பாரு, இது ஒரு சட்டி. இந்த பாடு அண்ணே, இதுக்குள்ளே கையை கூப்பிட்டுருக்கீங்க. உன்னை பாக்குறப்ப ஒத்தரோசாவா இருக்க, உனக்காண்டி பாட்டு வச்சிருக்கேன் பாரு. பாடியா? பாடு. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க துள்ளி தூண்டுதே பவள மல்லி தோட்டோ, நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூத்தோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா எடுக்கவா எடுக்கவா. எடுக்கவும் வேணாம், ஒண்ணு வேணாம், அங்கேயே கிடக்கட்டு. அதவே இந்த நேரத்தில் நிமித்தி வச்சுட்டு இருக்கிறதே போதும். அடே கப்பா, அது சரி, எடுக்குமா? எடுக்க ஒத்தரோசா என்ன வந்திருக்கீங்க எப்படி? ஏன் கேக்குறீங்க? வசூல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. வசூலா? அது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தேன் நானு. சரி, யாரு வந்தாலும் 500 500 சொல்லி பார்த்தேன், ஒரு பயம் வரல. போன வாரம் 4 பேர் வந்தாங்க வீட்டுக்கு. வந்து உள்ள வந்து பார்த்துட்டு ஓடிட்டாங்க. ஏன்டான்னு விசாரிச்சா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னன்னு? நம்மளே மாதிரி தான்ட்டு அங்கேயும் இருக்கு. என்னது? அதுதான் அப்படின்ட்டு ஓடி சொன்னே. சரி, ஓடிட்டாங்கப்பா. இங்க வந்ததுக்கு சோத்து என்ன பண்றப்ப ஒரு 10 100 கூட அன்பளிப்பே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்காட்டி பரவாயில்ல, நாடகமாவது பாக்குறாங்க. பாக்கணுமா இல்லையா? இவ்வளவு அலங்காரம் பண்ணி வந்து வேஸ்டா போகுது. என்னது வேஸ்டா போகுது? வேஸ்டா போச்சு. அதனால சரி, இதே ஒரு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போயிருந்தா ஒரு 4 பஸ்ல ஏறி இறங்கி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் ஒரு 2000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கேன். அது சரி, ஏதாவது ஒரு ட்ரெயின் ஏறி இருந்தேன்னு வச்சுக்க, சரி, இந்நேரம் ஒரு 5000 ரூபாய் வசூல் பண்ணிருப்பேன். இந்த ட்ரெயின் ஏறினா ஒரு பயம், அடுத்த ஸ்டாப் இறங்குறதுக்குள்ள பாத்துக்க இந்திக்காரங்க அதிகமா அலையறாங்களா, பாத்ரூம் நார் அடிச்சிடுறாங்க. அப்பா, நம்மளால சமாளிக்க முடியாது ஐயா. சரி, உனக்கு பாட்டுலாம் தெரியுமா? நல்லா இருக்க ஜாக்கெட்டு, அருமையா இருக்கு. ஏன் ஜாக்கெட்டை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா, தடவாத. இப்படியே செஞ்சு செஞ்சுதான் 2 பிள்ளைக்கு தாயாயிட்டேன் நான். சரி, ஆனா ஆம்பளைக்கு தொட்ட உடனே எல்லாம் மறந்து போயிருது. உனக்கு எல்லாம் மறக்கும், சுகமா இருக்குது, மறந்து போயிருது. இப்படிதான் நிறைய இடத்துல இப்படி சோகம் கண்டுதான் நீ இப்ப 2 பிள்ளையோட தர்ற. இன்னும் நீ சோகம் கண்டுகிட்ட 10 பிள்ளையோட தெரியும் ரோட்ல. கடுப்பாகிற மாதிரி செஞ்சா தானே நம்ம சண்டைக்கு போலாம். கையை வச்சு ஏதோ பண்ணிடுறாங்க, என்ன பண்ணி முடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அப்படி. உன் ஜாக்கெட் ரொம்ப அருமையா இருக்கு. நாங்கெல்லாம் ஜாக்கெட் தைக்க போனா அளவு துணி எடுத்துட்டு போவாங்க பொம்பளை எல்லாம். நீ எப்படி தப்ப? அளவு ஜாக்கெட்லாம் நான் கொடுக்கறது இல்ல. வேற அந்த டெய்லரும் வேணான்னுட்டான். அவுத்து கொடுத்துட்டு பக்கத்துல உட்காரு அப்படின்னு. நானும் அவுத்து கொடுத்துட்டு உட்கார்ந்தேன். அவன் பார்க்க ஒரு அடி அடிக்க, என்னைய குரு குரு குருன்னு பார்க்க சட சட சடன்னு அடிச்சான் பாரு. இந்த பெண்ணா பிறந்ததுக்கு ஒரு மண்ணா பிறந்திருந்தா ஏற்கலப்பை எடுத்து வச்சு ஒரு உழுது விவசாயம் மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஒரு பெண்ணா இந்த பெண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருந்தா சட்டி பானையாவும் செஞ்சிருப்பாங்க. இந்த பாலா போன உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன்னுத்துக்கள் ஏண்டி வாழ்க்கையை ரொம்ப